ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் டிடிஎஃப் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் பவுல்ராஜ், ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் பாலிசி பஜார் இன்சூரன்ஸ் பார்ட்னர். நீங்கள் என்கிட்ட இன்சூரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக எந்த டவுட்னாலும் கேட்கலாம், நான் உங்களுக்கு ஈஸியாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே மியூச்சுவல் ஃபண்டில் காசு போடலாமா வேணாமா, அது சேஃபாக இல்லையா, யாருன்னா ஏமாற்றிடுவாங்களா அப்படின்றது தான் பெரிய டவுட்டாக இருக்கும். ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு வச்சு தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. பிகாஸ் கேஒய்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கேஒய்சி இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் காசே போட முடியாது. நீங்கள் கேஒய்சி க்ரியேட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் 1000 ரூபாய் போட்டிங்கனாலும் அந்த 1000 ரூபாவை செபிக்கு கணக்கு கொடுப்பாங்க. செபி அந்த 1000 ரூபாவையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த காசு எங்கே போகுது, எப்படி ஆகுது, எப்படி மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இது இந்தியாவில் நடக்கிற ஒரு சிஸ்டம். இந்திய நாடுகளை போலவே எல்லா நாடுகளும் இது நடக்கிற ஒரு சிஸ்டம். இதில் இந்தியாவுக்கு ஒரு ஃப்ராடு நடக்குது அப்படின்னா, ஒருத்தங்க மியூச்சுவல் ஃபண்டில் ஏமாற்றப்படுகிறாங்கனாலோ ஏமாற்றிட்டாங்கோ அப்படின்னாலோ இது இந்தியாவுக்கே ஒரு பெரிய கெட்ட பேர். அது நடக்கவே நடக்காதபடி செபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கு. ஒரு சின்ன லூப்போல் கூட இதில் ஏமாற்றுறதுக்கு கிடையவே கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ நான் இதில் நான் ஏற்கனவே 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த குவாண்ட் டேக்ஸ் சேவிங்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஸோ அதில் நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணேன் இந்த 2500 எஸ்ஐபி போட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் எஸ்ஐபி நான் பாதிலே 5 மந்த்ஸ்க்கு அப்புறமே அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இந்த அமௌண்ட் எடுக்க முடியாது. பிகாஸ் இது டேக்ஸ் சேவிங்க்கான ஒரு ஃபண்டு. நம்ம இதில் போடுற அமௌண்ட் நம்மளுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக இதுக்கு லாக்இன் பீரியட் இருக்குது. மற்ற ஃபண்டுக்கெலாம் நிறையா லாக்இன் பீரியடே கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக நம்ம ஒரு ஃபண்டில் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு லாக்இன் பீரியட் இருக்கும். அதனால் இதில் 3 இயர்ஸ் என்னால் எடுக்க முடியல. ஸோ இப்போயுமே என்னால் எடுக்க முடியாது. பிகாஸ் இன்னும் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. வித்தின் 3 இயர்ஸ் இது ஆல்மோஸ்ட் டபுள் மடங்காக மாறிடுச்சு. ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்யூச்சரில் அது பெரிய அமௌண்ட்டாக மாறி நிற்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இந்த ஆதித்யா பிர்லா கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 ரூபா, இது நான் வேலைக்கு போன புதுசில் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் நான் ரீசனுக்காக நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். பட் ஃபுல் வித்ட்ரா பண்ணலை, நான் ரவுண்ட் ஃபிகரில் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு அப்புறம் அந்த 4 ரூபா அதில் அப்படியே விட்டுட்டேன். அது எந்த ஆப்புனுமே எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. பட் இப்போ ஞாபகம் நான் எடுத்துட்டேன். பட் நான் அதை மறந்துட்டேன். ஸோ அந்த 4 ரூபாவுமே இங்கே கணக்கு இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடுற அமௌண்ட் இட்ஸ் வெரி 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 சேஃப். நீங்களே அதை மானிட்டர் பண்ணலாம். உங்கள் அப்ளிகேஷன்லேயே அது காமிக்கும். உங்களோட அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்த 2 பிஸ்னஸ் டேஸில் உங்களோட ஆப்பில் அந்த அமௌண்ட் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்யூச்சரை நீங்களே செக்யூர் பண்ணுங்கள். விஷ் யூ வெல். தேங்க்யூ.